ராமாயணம் பகுதி 89. ராமாயணத்தில் நேற்று 88வது பகுதியை பார்த்தோம். இன்று 89வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? இந்திரஜித் மாண்ட செய்தியை ராவணனிடம் கூறினால் நம்மை கொன்று விடுவானோ என அஞ்சி தூதர்கள் சொல்ல பயந்தனர். இந்திரஜித் இறந்துட்டான்னு போய் சொன்னோம்னா நம்மளையும் கொண்டுட போகிறான் ராவணன்ட்டு அந்த தூதர்கள் போய் சொல்ல பயந்தாங்க. தேவர்களும் அரக்கர்களும் பயந்து ஓடி ஒளிந்தனர். கடைசியில் அரக்கன் ஒருவன் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ராவணனிடம் சொல்ல சென்றான், துணிந்து சென்றான். அவன் ராவணன் முன்பு சென்று கை கால்கள் நடுங்க நின்றான். அசுரகுலத்தின் வேந்தனே, இளவரசர் இந்திரஜித் போரில் லட்சுமணனால் மாண்டார் என கூறினான் இந்த அரக்கன். இதை கேட்ட ராவணன் கோபம் கொண்டு அவன் தலையை வெட்டி வீசினான். இந்திரனை வென்ற இந்திரஜித் லட்சுமணன் கொன்றுவிட்டான் என்பதை நினைத்து மிகவும் கோபம் கொண்டான். இந்திரனையே வென்ற இந்திரஜித்தை லட்சுமணன் கொன்றுவிட்டான் என்பதை நினைத்து மிகவும் கோபம் கொண்டான் ராவணன். உடனே ராவணன் போர்க்களத்திற்கு சென்று இந்திரஜித்தின் உடலை கண்டு கதறி அழுதான். என் செல்லமே, எனக்கு முன் நீ மாண்டாயே, உன் ஆற்றல் மேரு மலையை போன்றதாச்சே. நீ எனக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை நான் உனக்கு செய்யும்படி விதி செய்துவிட்டதே. நீ இறந்த செய்தியை அறிந்து இந்திரன் முதலான தேவர்கள் மகிழ்ந்திருப்பார்களே. இனி நீ இன்றி நான் இல்லை. இனி நான் என்ன செய்ய போகிறேன் என தலையில் அடித்து கொண்டு மிகவும் புலம்பி அழுதான் ராவணன். அப்பொழுது அவன் இந்திரஜித் வில்லோடு அறுபட்ட கையை கண்டு ஆறா துயரம் அடைந்தான். நான் இந்திரஜித்தோட கையை வில்லோடு சேர்த்து அறுத்துட்டான் இல்லையா லக்ஷ்மணன். அதை பார்த்து ஆறா துயரம் கொண்டான் ராவணன். ராவணன் இந்திரஜித்தை அரண்மனைக்கு கொண்டு சென்று பஞ்சு மெத்தையில் படுக்க வைத்தான். இந்திரஜித் இறந்த செய்தி மண்டோதரிக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டு மகனே மகனே என அலறிக்கொண்டு இந்திரஜித் காலடியில் வந்து வீழ்ந்தாள் மண்டோதரி. என் அன்பு செல்லமே, என் ஆருயிரே, இனி உன்னை நான் என்றுதான் காண்பேன். எவரும் வெல்ல முடியாத வலிமை உன்னிடம் இருந்ததே. நீ சிறு வயதில் அரண்மனைக்கு சிங்க குரலை கொண்டு அவற்றிற்கு சினமூட்டி விளையாடி மகிழ்வாயே. சிங்கத்திற்கெல்லாம் சிங்க குரலை கொண்டு அவற்றிற்கு சினமூட்டி விளையாடி மகிழ்வாயே. அதுபோன்ற காட்சியே இனிமேல் நான் எப்போது காணப்போகிறேன்? உனக்கு நேர்ந்த இந்த நிலைமைதானே நாளை உன் தந்தைக்கும் உண்டாகும் என கூறி புலம்பி அழுதாள் மண்டோதரி. இந்திரஜித்தின் மனைவிமார்களும் இந்திரஜித்தை கண்டு கதறி அழுதனர். இலங்கையில் உள்ள அரக்கர்கள் அனைவரும் இந்திரஜித் மாண்ட செய்தியை அறிந்து கதறி அழுதனர். ராவணன் இவற்றையெல்லாம் கண்டு மிகவும் கோபம் கொண்டான். உடனே அவன் இவ்வளவு துன்பத்திற்கும் காரணம் அந்த சீதைதான். நான் அவளை இப்பொழுதே சீதையின் தலையை வெட்டி வீழ்த்துகிறேன் என கூறி வாளை உருவிக்கொண்டு அசோகவனத்துக்கு நோக்கி சென்றான். ராவணனை தடுக்க மந்திரிமார்களும் ராவணனின் மனைவிமார்களும் எவ்வளவோ முயற்சித்தும் முடியாமல் போயிற்று. அப்போது மகோதரன் ராவணனை தடுத்து, அரசே, சற்று பொறுமையாக இருங்கள். அவசரப்பட்டு அந்நியாய செயலை செய்து விடாதீர்கள். ஒரு பெண்ணை கொல்வது வீரனுக்கு அழகல்ல. அவ்வாறு தாங்கள் கொன்றாலும் தேவர்கள் முதலானோர் தங்களை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்களே தவிர உங்களை போற்ற மாட்டார்கள். நீங்கள் சீதையை அடைவதுதான் நல்லது. தங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தால் அதை ராம லட்சுமணன் மேல் காட்டுங்கள். சீதையை கொன்றுவிட்டு நாளை போரில் ராமனையும் லட்சுமணனையும் வெல்வதில் என்ன பயன் உள்ளது? அதனால் தாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என ஆறுதல் கூறினான் மகோதரன். மகோதரன் கூறியதை கேட்டு ராவணன் திரும்பி சென்றான். ராவணன் தன் ஏவலாட்களிடம் உலகில் உள்ள அரக்கர்கள் அனைவரையும் இங்கு வர வேண்டும் என கட்டளையிட்டார். ராவணனின் கட்டளைப்படி உலகில் உள்ள அரக்கர்கள் இலங்கையை நோக்கி வந்தடைந்தனர்.
ராவணனின் தூதர்கள் ராவணனுக்கு படைகளை அறிமுகம் செய்தான். இவர்கள் சாகத் தீவினர், இவர்கள் குசை தீவினர் என அங்கு வந்த 1000 படைகளை அறிமுகம் செய்தான். இவர்கள் அனைவரும் மேருமலையை தூள் தூளாக்குவர், இவர்களால் முடியாத செயல்கள் என்பது எதுவும் கிடையாது என்றனர். பிறகு ராவணன் அங்கிருந்து சென்று அரண்மனையின் கோபுரத்தின் மேல் நின்று அரக்கர்களின் எண்ணிக்கையை எண்ணி பார்த்தான். அதன்பின் ராவணன் படைத்தலைவர்களை அழைத்து இப்போர் எப்பேற்பட்டதற்கான காரணத்தை விவரமாக கூறினான். அவனுக்கு சீதை மீது ஏற்பட்ட காதலை பற்றியும் கூறினான். அதற்கு அப்படைத்தலைவர்கள், மனிதர்களிடமும் வானர்களிடமும் போரிடவா எங்களை அழைத்து வந்தீர்கள்? மனிதர்களிடமும் வானரங்களிடமும் போரிடவா எங்களை அழைத்து வந்தீர்கள்? அப்பொழுது வன்னி என்னும் தலைவன், அந்த மனிதர்கள் யார்? உங்களை காட்டிலும் அவர்கள் என்ன அவ்வளவு வலிமையானவர்களா என கேட்டார். யாரு? வன்னி என்னும் தலைவன். அவனும் ஒரு அரக்கன். அவங்களெல்லாம் உங்களை விட அவ்வளோ வலிமையானவர்களா அந்த மனிதர்கள்? அப்பொழுது மாலியவான் அவர்களிடம், அவர்கள் வானரங்கள் என்று அலட்சியம் செய்யாதீர்கள். அவர்களில் ஒருவன் இங்கு வந்து அசோக வனத்தை அழித்து இலங்கை நகரையும் தீமூட்டி சென்று விட்டான். அவன் பெயர் அனுமன். அது மட்டுமன்றி பிரம்மாஸ்திரத்தால் வீழ்ந்தவர்களை சிறு பொழுதில் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அவர்களை உயிர்ப்பித்து விட்டான் அந்த அனுமன். ராமன் திருப்பார்கடலை கடந்த வாலியை கொன்றவன் என்றான். இதிலிருந்து ஒரே வழி சீதையை விடுவிப்பதுதான் என்றான். ஆனால் அதற்கு வன்னி என்பவன், அரசனின் தம்பிமார்களும் மகன்களும் ஆண்ட பின்பு சீதையை விடுவிப்பது தவறு, எதிரிகளை வென்று காண்பிப்பதுதான் சிறந்தது என்றான். பிறகு அவன் ராவணனை பார்த்து, வேந்தனே, இவ்வளவு நடந்த போதிலும் தாங்கள் ஏன் போருக்கு செல்லவில்லை என கேட்டான். அதற்கு ராவணன், முதல் நாள் போரில் தோற்றதை கூறாமல் எனக்கு மனிதர்கள் மீதும் குரங்குகள் மீதும் போர் செய்ய கேவலமாக இருந்தது என்று தான் போர் செய்ததை மறைத்து விட்டான். பிறகு படைத்தலைவர்கள், நாங்கள் செல்கிறோம், இன்றுடன் போர் முடிந்துவிட்டது என எண்ணிக்கொள்ளுங்கள் என கூறிவிட்டு சென்றனர். போருக்கு செல்ல படைகள் தயாராயின. அந்த படைகள் மூலப்படை, கூலிப்படை, நாட்டுப்படை, காட்டுப்படை, துணைப்படை, பகைப்படை. இவற்றில் மூலப்படையே தொன்மையானது என அவர்கள் நாங்களே செல்கிறோம் என கூறிவிட்டு சென்றனர். மூலப்படையை கண்ட வானரங்கள் பயந்து ஓடி ஒளிந்தனர். நீலனும் அங்கதனும் வானரங்களை தடுத்து நிறுத்தி யாரும் பயப்பட வேண்டாம் என கூறினர். அதற்கு வானரங்கள், அங்கே பாருங்கள், அங்கு வருபவர்கள் எல்லாம் அசுர சேனைகள், உலகத்தையே அழிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள். இவர்களுடன் போர் புரிய 1000 ராமர்கள் வந்தாலும் லக்ஷ்மணன் வந்தாலும் முடியாது. நாம் உயிர் வாழ்வதற்கு மலைகளும் குகைகளும் உள்ளது, பசியார காய்கனிகள் இருக்கிறது, எங்களுக்கு அது போதும் என நடுநடுங்க கூறினார்கள். அவர்களின் நிலைமை என்னானது? அசுரர்கள் வென்றார்களா, வானரங்கள் வென்றார்களா என நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.